வணக்கம். சிக்கலான விஷயங்கள அதுக்கு ஆதாரமா இருக்கிற தகவல்களை வச்சே சுலபமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ற நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தையே உழுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. அது நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வியை கேக்குது. நாம போடுற ஓட்டுக்கு உண்மையிலே பவர் இருக்கா இல்லையா? சரி, அப்போ முதல்ல இந்த தேர்தலோட அதிகாரப்பூர்வமான எதிர்பார்ப்பே என்னன்னு பாப்போமா? 100%. ஆமாங்க. தேர்தல் ஆணையத்தோட இலக்கே இந்த முறை 100% வாக்குப்படிவு தான். இதுவே சொல்லுதில்லையா நம்ம ஒவ்வொருத்தரோட ஓட்டும் எவ்வளவு முக்கியம்னு. ஆனா இந்த 100% எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? இங்க தான் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சுமார் 40 லட்சம் வாக்காளர்களோட பேரு அவங்க வேற இடத்துக்கு போனதாலேயோ இல்ல இறந்து போனதாலேயோ லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு 85-90% வாக்குப்பதிவு நடந்தாலே போடும். அதுவே ஒரு பெரிய சாதனை மாதிரி. ஏன்னா புதுசா நிறைய பேர் ஆர்வமா ஓட்டு போட வந்திருக்காங்கன்னு அது காட்டிடும். சரி, நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா, குறிப்பா நீங்க ஒரு முதல் முறை வாக்காளரா ஒரு ஜென்சி ஓட்டரா இருந்தீங்கன்னா, தேர்தல் நேர்மையா நடக்கிறதுக்கு சில தெளிவான விதிகள் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த அதிகாரப்பூர்வமான எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் கீழே ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. ஊழல் நிறைஞ்ச ஒரு நிஜம். அதுதான் இந்த பணத்துக்காக ஓட்டு வாங்குறது. 500 கோடி ரூபாய்க்கும் மேல தமிழ்நாட்டுல மட்டும் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றின பணம் மற்றும் பொருட்களோட மதிப்பு இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் பிடிபட்ட கணக்கு தான். அப்போ அதிகாரிகள் கிட்ட பிடிபடாம போன பணம் எவ்வளவு இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இந்த பணப்பழக்கம் எந்த அளவுக்கு நம்மகிட்ட ஊறி போயிருக்குன்னா, சில இடங்கள்ல மக்கள் லஞ்சம் வாங்கறத எதிர்க்கறதுக்கு பதிலா ஏன் எங்களுக்கு இன்னும் பணம் வந்து சேரலன்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்க. உண்மை சொல்லணும்னா இந்த சட்டவிரோதமான வேலைக்கு ஒரு பேரும் இருக்கு. திருமங்கலம் ஃபார்முலான்னு. இது இன்னமும் உயிர்ப்போட தான் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு சில ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. கொடுக்கப்படுற அந்த பணத்தோட உண்மையான மதிப்பு என்ன? அதுக்கு பதிலா நாம விக்கிற ஓட்டோட மதிப்பு என்ன? இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த விஷயத்த விளக்குது. ஒரு பக்கம் ஒரு 1000 ரூபாய், அதை வச்சு ஒரு 5 வெள்ளை சிக்கன் குழம்பு சாப்பிடலாம், இல்லனா ஒரு 2 சினிமா டிக்கெட் வாங்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எதை இழக்கிறோம்? நம்மளோட அடுத்த 5 வருஷ ஆட்சி நிர்வாகத்தையே. இந்த ஆதாரம் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்ம ஓட்ட விக்கிறதுங்கிறது சும்மா ஒரு வியாபாரம் இல்ல. அது அடுத்த 5 வருஷத்துக்கு நாமளே மனசார ஒரு கொத்தடிமையா இருக்க சம்மதிக்கிற மாதிரி. நம்ம சுதந்திரத்தையும் நம்ம அதிகாரத்தையும் நாமளே தூக்கி கொடுக்கற மாதிரி. அப்போ என்னதான் தீர்வு? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த தேர்தல் ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான தருணம். எத்தனை கோடிகள் செலவு செஞ்சாலும் சரி, உன்னை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான அதிகாரம் பணத்துக்கிட்ட இல்ல. அது எங்க இருக்குன்னா, நம்மளோட கூட்டு முடிவுல தான் இருக்கு. மக்களாகிய நம்மகிட்ட தான் அந்த இறுதி அதிகாரம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம சமூகத்தோட, இந்த மாநிலத்தோட, முக்கியமா நம்ம அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்துக்கு விலை பேசவே முடியாது. அது விற்பனைக்கு இல்ல. ஆக கடைசியா நாம இந்த ஒரு சவாலான கேள்வியோட நிக்கிறோம். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வேற யார்கிட்டயும் இல்ல, ஓட்டு போட போற ஒவ்வொருத்தரோட கையிலும் தான் இருக்கு.